உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசினியர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள், விலங்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க,
அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சித்திரை மாதம் தமிழ் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, இந்த சித்திரை மாதத்தில் தனுசு ராசி நேயர்கள் என்னென்ன முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி, முதன்மையான ஒரு ரேங்க் எடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய இந்த வருடம் நம்முடைய தனுசு ராசி தான். தனுசு ராசிக்கு டாப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த டாப்புங்கிற ஒரு விஷயம் எப்போ இருந்து இயங்குங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்க உறுதியாக இந்த சித்திரை மாதம் கொஞ்சம் கவனத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் இப்போவுமே உங்கள் ராசிக்கு 6 தான் உட்காந்துருக்காரு. ஓகேவா? குரு கரெக்டாக மே மாதம் துவக்கத்திலிருந்து என்ன பண்ணுவார், உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ அப்படி வரும்போது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் உண்டு, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறும், நீங்கள் எதிர்பார்க்காத செயல்பாடுகள் வந்து முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் எப்போ வரையும் கவனமாக இருக்குன்னா இந்த மாதம் குறைஞ்சது 20ஆம் தேதி வரையும் கவனமாக இருக்கும். அவசரப்படக்கூடாது, எந்த விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு சூப்பராக இருக்க போது, ஆங்கில புத்தாண்டு சூப்பராக இருக்க போது தனுசு ராசிக்கு. ஸோ அப்போ இந்த மாதத்தின் 20ஆம் தேதி வரையும் கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். சரியா? கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. யாராவது உங்களை உசுப்பத்தி விட்றாங்கன்னா கண்டுக்கிறாதீங்க. உங்களை யாராவது ஒரு வார்த்தைகளாக காயப்படுத்துகிறாங்க, தேவையில்லாமல் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அதை வந்து காதில் கூட வாங்காதீங்க. அப்போல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா நான் சொல்ல போகிற அத்தனை விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும், 100% கிடைக்கும். ஓகேவா? சரி, என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனதில் ஒரு உற்சாகம் ஏற்படும், மனதில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும், மனதில் நிம்மதி உண்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில அழுத்தங்களையும் சில கஷ்டங்களையும் கொடுத்து வந்த நபர்கள் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இவ்வளோ நாளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு மறைமுகமாக இருந்து தாக்கிற எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்கள் கூட உள்ள எதிரி யார், உங்கள் கூட உள்ள துரோகி யாருங்கிறத நீங்கள் உறுதியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே போல் தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாதம் பெண்கள் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதம். தனுசு ராசினியர்களுக்கு பெண்கள் மூலமாக முன்னேற்றமும் சகலவிதமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய மாதம். அப்போ தனுசு ராசிக்காரங்க பெண்களை தவறாக பயன்படுத்தாமல், தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தாமல், அவர்கள் கூறும் அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு சரியான செயல்பாடுகளை செஞ்சீங்கன்னா
நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அது தனுசு ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா பெண்ணுக்கு பெண் இங்கே உண்மையாக அன்பு வச்சுருந்தா உலகமே இயங்கும். பெண்ணுக்கு பெண் துரோகம் செய்தால் அந்த குடும்பமே அழிஞ்சிடும். இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு பெண்கள் மூலமாக முன்னேற்றம் உண்டு. அது உங்களுடைய உறவில் உள்ள நபர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய நட்பின் ரீதியாக உள்ள நபர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்கள் கூட பயணிக்கிற சக தோழிகளாக கூட இருக்கலாம். யாராக இருப்பாங்கிறத கிரகம்தான் நிர்ணயம் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரும்போது அவங்களுடைய முழுமையான அன்பு மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பீங்க. தனுசு ராசியில் உள்ள மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. நல்ல ரேங்க் எடுப்பீங்க. அதுபோல் அடுத்த கட்ட படிப்புக்கான முயற்சி எடுப்பீங்க. இவளால் படிக்கலாமா வேண்டாமா, படித்தா மார்க் எடுப்போமா மாட்டோமா, இல்லை நம்ம காலேஜ் போகலாமா வேண்டாமாலாம் தனுசு ராசிக்காரங்க கடந்த ஒரு 8 மாதமாக யோசித்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து இனிமேல் மாற்றம் உண்டு. உறுதியாக கல்லூரி பயணத்தை தொடங்குவதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு உண்டாகின்றன. வேலையில் உள்ள அழுத்தம் குறைய போகிறது. உங்களுடைய வேலையில் எவ்வளோ சிக்கல்களையோ எவ்வளோ சிரமங்களையோ நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்த நிலை மாறி உங்களுக்கு வேலையில் ஒரு நிதானமான சூழ்நிலைகள், நிம்மதியாக வேலை பார்த்துட்டு வீட்டில் தூங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்க போகுது. ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கூட நிம்மதியாக தூங்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களா, நிம்மதியாக தூக்கவும் கூட இல்லைப்பா அப்படின்னு வருத்தப்பட்டீங்களா, அந்த நிலையிலிருந்து மாற்றத்தை கிரகங்கள் கொடுக்கின்றன. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. வேலை நிமித்தமான செயல்பாடுக்காக நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. நீங்கள் செய்யாத தப்புக்கு யாரேனும் தண்டனை அனுபவிச்சிருந்தாலோ டீப்ரமோஷன் ஆகியிருந்தாலோ அந்த நிலை நீங்கள் செய்யவில்லை என்பதை ஒரு உறுதி செய்து உங்களுக்கான பதவி உயர்வு அல்லது உங்களுக்கான பதவியில் நீங்கள் அமர்வதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. அப்போ மற்ற நபர்கள் தூண்டுதல் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த மாதத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு முழுமையாக உதவி செய்யக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றது. சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுடைய இன்னல்கள் கவலைகள் எல்லாம் குறைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்னா இந்த சித்திரை மாதம் என உறுதியாக சொல்ல முடியும். இதை நீங்கள் எப்போ முழுமையாக தெரிஞ்சுக்கிற முடியும்னா குறைஞ்சது ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. சரி, ஓகே. இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம், என்ன வழிபாடு செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முருகன் கோவிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஓகேவா? முருகனையும் வழிபாடு செஞ்சுட்டு நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை மறக்காமல் வழிபாடு செய்யணும். ஸோ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தடைகள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய் மகிழ்ச்சிகளை மட்டுமே முழுமையாக சந்திக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானும் சரி முருக பகவானும் சரி உங்களுக்கு அற்புதமாக வழங்குவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வெற்றி உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில். ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது.
அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குறனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது வந்து நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள்
எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன? இந்த சித்திரை மாதத்தில் மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்க. என்னென்ன மகிழ்ச்சி கிடைக்க போகுது, என்னென்ன வெற்றிகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்கள் ராசியில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதத்தோடு சேர்த்து 12ஆம் மாதம், சித்திரை மாதத்தை சேர்த்து 12 மாதம். இந்த 12 மாதமாக உங்களை ஒவ்வொரு விஷயங்களிலும் பலவிதமான சிந்தனையை கொடுத்தாரு. எதை செய்வதாக இருந்தாலும் அதை செய்யவா வேண்டாமா, செஞ்சால் பிரச்சனையாயிருமோ, ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருமோ. ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே உங்களுக்கு அதிகமான சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் குரு பகவான் கொடுத்துருந்தார். ஸோ அந்த குரு பகவானுடைய செயல்பாடுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அவர் நகர போகிறாரு அப்படிங்கிறனால கொஞ்சம் ரிலீஸ் கொடுப்பார். அப்போ ரிலீஸ் கொடுக்க போகிறாருன்னா என்ன பண்ணலாம், ரிஷப ராசிக்காரங்க அப்படியே தன்னுடைய முழு சிந்தனையும் முழுமையாக செயல்படுத்தக்கூடிய மாதம். இவனால் சிந்தித்து செயல்படுத்த முடியாத என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். முடியாது ஒன்று இந்த மாதத்தில் கிடையாது என்ற வார்த்தையை நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் என்பது கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம பார்த்தது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், மேல் அதிகாரியிடமிருந்து உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கடின உழைப்பாளி. நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம். நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க அன்புக்கு கட்டுப்பட்டு, அதாவது அன்புக்கு கட்டுப்பட்டு எவ்வளோ பெரிய அழுத்தமான வேலை கொடுத்தாலும் செஞ்சுருவீங்க. அதாவது உங்களால் ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்லணும்னா ஒரு 5 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் தான் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கக்கூடிய உடல்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட உங்கள்கிட்ட அன்பாக பேசிட்டாங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட அந்த நபர்களுக்கு நீங்கள் வேலை பார்த்து கொடுப்பீங்க. அன்புக்காண்டி சொல்லிட்டாங்க, நம்மகிட்ட பாசமாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும், இந்த பாரத்தை சுமக்க தயாராகி கொள்ள வேண்டும் என்ற செயல்பாடில் தான் நீங்கள் வேலை வைப்பீங்க. அந்தளவுக்கு அடிமாடாக வேலை பார்க்குற செயல்பாடு நீங்கள் தான். உங்களுடைய உழைப்புக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு எப்பவுமே உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட உங்களுக்கு போதிய வருமானமும் கம்மியாக இருக்கும், மதிப்பும் அங்கே கம்மியாக இருக்கும். அப்போ மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அழுத்தத்தை உடைத்தெறிந்து சிறப்பான ஒரு மாதம் என கருதக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகிறது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உயர்வு ஏற்படும். அதேபோல் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய நாட்களாக மாதங்களாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் புதிய புதிய முயற்சிகளாக எடுப்பீங்க. புதிய வண்டி வாங்குறக்கூடிய விஷயங்கள் அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய திருமண முயற்சிகள் எடுத்தீங்க, அதாவது இவ்வளோ நாளாக திருமணத்துக்கு முயற்சி எடுத்து டிஸ்டர்ப் ஆகிட்டு என்னடா திருமணம் முடியா போலக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலேயே உங்களுடைய முயற்சியை மறுபடியும் துவங்குங்கள். உறுதியாக, அதாவது சுக்கிரனோடு சேர்ந்து சனி பகவான் அதாவது உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனுடன் சனி பகவான் இணைந்திருப்பதனால் திருமணம் கைகூடுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போ திருமண தடைகளை
நீக்கி வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம் என எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். நீங்கள் சொல்கிறத வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. நீ என்ன சொல்கிற, நீ சொல்கிறதே எனக்கு புரியலை. அவங்களுக்கு புரிஞ்சாலும் உங்களை புரியலைன்னு சொல்லி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் ரியலாக உங்களுடைய பார்ட்னர்கிட்ட ரியலாகவே இருந்திருப்பீங்க. ஆனால் இல்லை, நீ என்கிட்ட போலியாக தான் நடிக்க, நீ என்னை போலியாக தான் நடிக்கன்னு சொல்லியே உங்களுடைய பார்ட்னர், அதாவது லைஃப் பார்ட்னர், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அந்த கஷ்டத்துலேயும் கவலையிலையும் நீங்கள் மனசு உடைஞ்சு ஏண்டா இருக்குன்னு கூட நினச்சவங்க பல பேர். ஸோ அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய ரியாலிட்டியை உங்களுடைய பார்ட்னர் உணர்வார். ஓ, நம்ம தான் தப்பாக பேசிட்டோம், நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, ஸோ நம்ம வந்து இறங்கி போவோம்னு சொல்லி அவர் வந்து உங்கள்கிட்ட இறங்கி வருவார். அது பார்ட்னர்னால் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். சரியா? ரிஷபராசியில் பெண் இருக்கீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் உங்கள்கிட்ட ஆண் வந்து இறங்கி வருவார். ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் பெண் வந்து உங்கள் மனைவி வந்து உங்கள்கிட்ட இறங்கி பேசி ஒரு அன்பை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் ஏற்படுகிறது. அதுக்கு மீறியும் ஏற்படவில்லை என்றால் உறுதியாக நான் ஏற்கனவே முதல் சொன்ன மாதிரி நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் திருக்கல்யாணத்தை போய் மறக்காமல் போய் பாருங்கள். அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. உறுதியாக போய் கலந்துக்கோங்க. ஓகேவா? சரி, அதுக்கடுத்தபடியாக இந்த மாதத்தில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இருக்கிற தொழிலில் நல்ல விதமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ இந்த கர்மா சம்மந்தப்பட்ட தொழிலை யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, கர்மா சம்மந்தப்பட்ட தொழில்கள் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உறுதியாக எடுத்துக்கலாம். கர்மா தொழில்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கர்மா சம்மந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் அவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள். அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசியில் ஆசிரியர், மருத்துவர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டு, இந்த 3 துறையில் யார் இருக்கிறீர்களோ அவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான மாதம். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும், உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிடும். அதன் மூலமாக மகிழ்ச்சிகளை உறுதியாக பெறக்கூடிய செயல்பாடு கிரகங்கள் கொடுக்கின்றன. சரி, ஓகே, இவ்வளோ நன்மைகள் கிடைக்க போகுது. நம்ம ரிஷபராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது, ரிஷபராசிக்காரங்க தன்னை விட வயது குறைந்தவர்களிடம் கவனமாக இருக்கணும். தன்னை விட வயது குறைந்தவர்களிடம் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது முதலீடு ஒரு விஷயத்தில் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அங்கே கொஞ்சம் நிதானமாக யோசித்து முதலீடு பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க பண்ணேன், இவங்க சொன்னால் பண்ணேன்னு சொல்லி இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் பெரிய மாற்றங்கள் உண்டு. அதே போல் வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் நிதானமாக போகணும். அவசரப்பட்டு வண்டியில் வேகமாக போனேன், சர்க்கஸ் காட்டினேன், வீல் போட்டேன் அப்படிலாம் சொல்லி நிறையா ஒரு என்ன சொல்கிறேன்னா வித்தைகள் காட்டினீங்கன்னா மொத்தமாக ஒரு லாக் ஆகி கீழே விழுந்துருவீங்க. ஸோ அப்புறம் அதனால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிரும். அதே போல் வியாபாரிகள் தங்கக்கிட்ட வேலை பார்க்குற வேலையாட்களுக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். நம்முடைய ரிஷபராசி வியாபாரிகள் தன்னுடன் இருக்கும் வேலையாட்களுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுத்து நடத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கணும். ஸோ மரியாதை கொடுத்தா உறுதியாக பிரச்சனை கிடையாது. ஸோ மரியாதை கொடுக்காமல் அவங்கள வந்து டாமினேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாமினேஷன் இனிமே எடுபடாது. அது வந்து வெளிப்படையாக வந்துடும். ஸோ அதில் லாக் ஆகக்கூடிய தன்மை வந்துடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் ரிஷபராசி பெண்கள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி புதனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியோட சேர்ந்து தான் உட்காந்துருக்காரு. ஸோ புதிய காதல்கள் வருதுன்னா அதை ரொம்ப ரொம்ப யோசித்து ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற லைஃபாக அந்த லைஃப்பில் ஒரு மாற்றம் உண்டா, இல்லைன்னா அந்த லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படிலாம் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் காதல் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ காதலில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்னா அந்த காதலில் பிரச்சனை வராது. காதலில் ஒற்றுமை தான் ஏற்படும். புதிய காதல் விஷயங்களில் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய தன்மை உண்டு. புதிய நட்புகள் வருதுனாலும் அந்த நட்புகள்லையுமே நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க
யோசித்து தான் நட்பை சேர்த்துக்கணும். அவசரப்பட்டு நட்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இதில் நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் இருக்குது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றங்கள் இருக்குது, சகல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கி கவனமான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றிகள் உங்களே தேடி வரும் என்பது நிதர்சனமான உண்மை. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குறனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும்.
இது வந்து நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கன்னி ராசினியர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த சித்திரை மாதத்தில் கன்னி ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதாவதுங்க 1.5 வருஷமாக போராட்டம், மன அழுத்தம், கவலை, என்ன பண்ணனே தெரியலை, எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் எங்களால் முடியலை அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்திருக்கீங்க. மனசுக்குள்ளேயே எல்லா பிரச்சனைகளையுமே மனசுக்குள்ளேயே போட்டு போராடி எல்லாமே சலிச்சு போச்சுங்க. சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் கன்னிராசினியர்களுக்கு தடைகளை விலக்கி அவர் என்ன சொல்கிறேன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உறுதியாக இருக்கும். முதல்ல இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய இருப்பிடத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, அது வீடாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி, தூய்மையாக வச்சுக்கோங்க. ஸோ தூய்மையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான இடத்தை நோக்கி பயணிக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தூய்மை இல்லை என்றால், அதாவது வீட்டை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது, வேலை பார்க்குற இடத்த சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறது, வண்டியை சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் சுத்தம் இல்லாமல் வைத்து கொண்டால் சில சிக்கல்களையும் சில மன அழுத்தங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கன்னிராசியில் உத்திர நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ரொம்ப படாத பாடுபடுறீங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அஸ்த நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 2024 பிப்ரவரிலேருந்து நவம்பர் டிசம்பர் வரையும் போராட்டம், டிசம்பர் வரையும் வச்சு செஞ்சாங்க. நீங்கள் உண்மையாகவே பேசினாலும் சரி, உண்மையாகவே இருந்தாலும் சரி, உங்களை குத்தம் சொல்லி குறை சொல்லி கஷ்டப்படுத்தி உங்களை அழுத்தத்தை கொடுத்துட்டு வந்தவங்க தான் உங்கள் கூட இருந்தவங்க, உங்கள் கூட வேலை பார்த்தவங்க அத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் ரொம்ப கடந்து வந்து இப்போ உத்திர நட்சத்திரக்காரங்க அதே அழுத்தம் அதே போராட்டத்தை கடந்து வந்துருக்கீங்க. வேலையில் இடமாற்றத்தை நோக்கி பயணிக்கிறீங்க. ஓகேவா?
ஸோ இந்த நிலையில் எப்படா மாறுவேன்னு நீங்கள் காத்து கிடக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாற்றம் இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்து ஏற்பட போகுது. ஸோ அந்த மன அழுத்தம் குறைய போகிறது. சில மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திப்பீங்க. இந்த மாதத்தில் உறுதியாக சில மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற செவ்வாய், அவரே உங்களுக்கு 8ஆம் இடத்த அதிபதியாக வராரு. ஓகேவா? ஸோ அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல நீச்சம் பெற்றார். அப்போ முயற்சியில் உள்ள தடைகள் விலகும், முயற்சியில் உள்ள பிரச்சனை விலகும். உங்களுடைய முடியாதுன்னு சொன்ன வார்த்தைகள் இனிமேல் உங்கள் வார்த்தைகள் எல்லாமே முடியுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. உங்கள் கூட பயணித்த அத்தனை பேருமே உங்களுக்கு பல அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க, பல கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. இனிமே அந்த கஷ்டமும் கவலையும் கொஞ்சமாவது குறைஞ்சி, கொஞ்சமாக அதான சொன்னால் ஒரு 80 கிலோ வெயிட்டை சுமந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 30-40 கிலோ வெயிட்டை எடுத்துகிட்டு அப்படி என்ன பண்ணலாம், பரவாயில்ல சும்மா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வார்த்தையை இந்த மாதத்தின் முதல் நீங்கள் ஒரு பயணத்தில் தொடங்குவீர்கள். அந்த வார்த்தைகள் உங்கள் மனசில் இனிமே உதயமாகும். இவ்வளவு நாளாக போராட்டம் இந்த வார்த்தைகள் பரவாயில்ல அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதுக்கான டாப் லிஸ்ட்டில் போக முடியும்னு நம்ம சொல்லலை. ஸோ கோச்சார ரீதியாக இந்த பிரச்சனை இதே உங்கள் சுய ஜாதகம் வலுவாக அடுத்த கட்ட தசாபுத்திகள் உங்களுக்கு இப்போ இந்த சித்திரை மாதத்துலலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்திகள் சில நேரங்களில் மாறும். ஸோ அப்படி மாறுற நிலைகளில் உங்கள் சுய ஜாதகம் இருந்தால் இந்த பர்சன்டேஜும் ப்ளஸ் உங்கள் சுய ஜாதகத்துடைய பர்சன்டேஜும் இணைந்து உங்களை டாப் லெவலில் கொண்டு போயிடும். கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை நம்மளுடைய கன்னிராசினியர்கள் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே சந்திப்பீர்கள். இந்த கன்னிராசியை சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து கண்டக சனியாக பார்க்குறார், இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்போ இந்த சித்திரை மாதத்தில் என்ன விஷயங்கள்லாம் உணர்த்தணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கன்னிராசிக்கு சனி பயிற்சி பலன்களை முழுமையாக சொல்லியிருப்போம். ஸோ இருந்தாலும் இதான முதல் மாதம். ஸோ முதல் மாதமே நம்ம கவனமாக இருந்துட்டோம்னா அடுத்து 11 மாதங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக கொண்டு போயிடுவோம்ல. ஓகேவா? ஸோ அதற்காக என்ன சொல்ல வரேன்னா, புதிய உறவுகள் அப்படின்னு ஒன்று வருதுன்னா அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு யோசிச்சு எடுங்க. சரியா? அதேபோல் கன்னிராசியில் உள்ள பெண்கள் எக்கார்ந்த கொண்டும் முகந்தெரியாத நபர்களையோ நம்பி ஏமாற வேண்டாம். சமூக வலைதளங்கள் உள்ள எல்லா ஆப்லேயுமே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அத்தனை ஆப்புமே உங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கையாளுறதை ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளுங்க. வார்த்தைகளால் சில பேர்களை வந்து சமூக வலைதளங்களில் நீங்கள் வார்த்தைகளால் ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசிட்டீங்கன்னா அதை ஒரு பாயிண்டாக எடுத்து உங்களை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுபோல் உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க. எக்கார்ந்த கொண்டும் பப்ளிக்கில் அப்டேட் பண்ண வேண்டாம். ஸோ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுத்துருங்கிறதுனால கவனமாக இருங்க. அதுபோல் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறத கடைப்பிடிச்சிக்கோங்க. இப்போ இருந்தே கடைப்பிடிச்சிக்கோங்க. கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உறவு அப்படியே உங்கள் கூட இருக்கும். ஸோ தேவையில்லாத வார்த்தைகளையோ தேவையில்லாத விவாதங்கள் வரும்பொழுது கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டீங்கன்னா அந்த உறவு உங்களை விட்டு கடந்து ஆப்போசிட்டில் நிற்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர் நண்பர்களிடம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களிடம் எக்கார்ந்த கொண்டும் உங்களுடைய குடும்ப விஷயங்கள், அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயமோ கணவன் மனைவிக்குள்ளே உள்ள பிரச்சனை விஷயங்களையோ பகிரவே கூடாது. அது கன்னிராசிக்காங்க இப்போ மட்டும் கிடையாது, எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே ஏமாற்றப்படுவீங்கன்னா யாரை நம்பி உண்மையாக சொன்னீங்களோ அவங்க தான் உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் கவனமாக கையாளுங்க. கவனமாக கையாண்டால் நல்ல மாற்றங்களும் நல்ல விதமான முன்னேற்றமும் உண்டு. கூடிய வரை புதிய முயற்சிகளை மட்டும் எடுக்கவே வேண்டாம். அதாவது புதுசாக ஒரு விஷயம் செஞ்சால் ரொம்ப பிரபலமாகிடுவேன், ரொம்ப காசு வந்துடும் அப்படின்னு உங்களை மிகைப்படுத்தி காட்டினாங்கன்னா அந்த விஷயங்களை எக்கார்ந்த கொண்டு தலையிடவே கூடாது. ஸோ அப்படி தலையிடும் பொழுது ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய விஷயம் வந்துடும். இவனால மனசுக்குள் உள்ள அழுத்தம் கவலை உறுதியாக இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்.
கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சாலே நீங்கள் ஒரு நிம்மதியான தூக்கத்தை நோக்கி பயணிக்க முடியும். எவ்வளோ டயர்டானாலும் தூக்கம் இல்லை, அதாவது என்ன சொல்கிறேன்னா கண்கள் தான் மூடி இருக்கேன், மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னா அந்த டிப்ரெஷன் உறுதியாக இந்த மாதம் துவக்கத்திலிருந்து குறைய போகிறது. செலவுகள் அதிகமாக போயிருக்கு, விரைய செலவு நிறைய போயிருக்கு. ஸோ என்ன சொல்கிறேன்னா வரவு 8 செலவு 10 சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வரவு 1 லட்சம் வருது அல்லது 50,000 வருதுன்னா செலவு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது. ஸோ இது எப்போ குறையும்னா இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே தேவையில்லாத விரைய செலவுகள் உங்களுக்கு குறைக்கப்படும். தேவையான செலவுகளை மட்டுமே செய்து ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. உத்திர நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனமாக இன்னும், அதாவது சித்திரை மாதம் 15ஆம் தேதி வரையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சித்திரை 15க்கு மேலே அந்த கவனம் உங்களை மாற்றத்தை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் இயக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் சொல்கிறேன். உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. உங்களுடைய தாயாரை எக்காரணத்தை கொண்டும் வார்த்தைகளாலேயோ மனதாலேயோ காயப்படுத்தி விடக்கூடாது. ஸோ காயப்படுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டால் அதனால் சில பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். ஸோ விவாதங்கள் வருதுன்னா கட்டாயமாக நகர்ந்து சென்றுங்க. ஸோ அல்லது உங்கள் தாயாருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா சரியான மருத்துவரை நாடி அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள் இதிலேருந்து நான் வெளியே வரணும், அதுக்கு என்ன வழிபாடு செஞ்சால் கொஞ்சமாச்சும் நான் ஒரு நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு கன்னி ராசிக்காரர்கள் நினச்சிங்கன்னா பைரவர் வழிபாடை பின்பற்றுங்கள். பைரவரை முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க. அதேபோல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க ரோட்டோரம் இருக்கும் நாய்களுக்கு உங்களால் முடிஞ்சளவு பிஸ்கட் வாங்கி போடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமாக நீங்கள் பிஸ்கட் வாங்கி போட்டிங்கன்னா அல்லது டெய்லி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகின்ற சகலவிதமான கஷ்டங்கள், கவலைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள் இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு வெற்றிகள், முயற்சிகளில் நம்பிக்கை, ஒரு சாதகமான சூழ்நிலைகள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கிரகங்களும் பைரவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை கொடுப்பார்கள் என்பது கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த கன்னிராசிகள் அனைவருக்கும் பணிவான வணக்கம், நன்றி. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க.
உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் ஏன் கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது வந்து நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கடக ராசி நேயர்களுக்கு சித்திரை மாத பலன்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன விஷயங்களுடைய செயல்பாடுகளை நம்மளுடைய கடகராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்க என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில்
மனதில் உள்ள கவலைகளை தூக்கி எறிந்து மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு பிறகு கடகராசிக்காரங்க இனிமேல் தான் சந்திக்க போகிறீங்க. இவ்வளோ இந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக உங்களுடைய மனசில் எவ்வளவோ போராட்டம், ஏண்டா வாழ்கிறோம் எதுக்குடா இருக்கோங்கிற தன்மையிலலாம் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. அவ்வளோ கஷ்டங்களையும் அவ்வளோ கவலைகளையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே வேறு வழி இல்லாமல் சிரிச்ச முகமாக இருக்கணுமே அப்படிங்கிறக்காண்டி வாழ்ந்த வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய முதன்மையான மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு துவங்குகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவானே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்காந்துட்டார். ஸோ அப்போ சூரியன் 10இல் அமர்ந்து உங்களுடைய பதவி உயர்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக உங்கள் கூட உள்ள அத்தனை பேருக்குமே பதவி உயர்வு கிடச்சிக்கும். ஆனால் உங்களை மட்டும் நிராகரிச்சிருப்பாங்க. அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக டிவிகளில் போடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான்